வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் லாக் அண்ட் கீ கப்பல் vlog மாமே. ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ. என்ன சேலஞ்ச் கேட்குறீங்களா? ஆக்டிங் சேலஞ்ச். நவரசத்தையும் மூக்கிலே கொண்டு வருவா. ஆமாம், பார்க்க தான் போறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. நாங்கள் எப்படி யோசிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இவ ஒரு 5 ஆக்டர், நான் ஒரு 5 ஆக்டர் சூஸ் பண்ணி எழுதி ஒரு குழுக்களில் போட்டு யார் எந்த ஆக்டர் எடுக்கிறோமோ அவங்க அந்த ஆக்டர் மாதிரி நடிச்சு காட்டணும். அந்த நடிப்பில் என்னது நல்லா இருக்கா இவ்வளவு நல்லா இருக்கான்னு சொல்லி ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கும் ஜட்ஜஸ் இருக்காங்க. அந்த ஜட்ஜஸ் யாருன்னு கேட்குறீங்களா? எல்லாம் கொஞ்சம் மேலே பாருங்க. I'm like a princess, always gotta keep my head up. You can see my head down, no I call it bad luck. ஐயா, இன்னொரு டெண்டர் வந்திருக்கு. நீயா? ஸோ அந்த ஜட்ஜஸ் இவங்க தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், மஜா பண்ணலாம். ஸோ 5 ஹீரோஸ் நேம் எழுதியாச்சு. நான் 5 பேர், இவ 5 பேர். இவ என்ன 5 எழுதியிருப்பான்னு எனக்கு ஒரு கெஸ் இருக்குது. ஆனால் நான் எழுதிக்கிறது இவளால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ்லாம் கொஞ்சம் சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பிட்ற கேப்பில் ஸோ இந்த 10 மினிட்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் டைமாக இருக்க போது. இவ தனியாக போய் ப்ரிப்பேர் பண்ண போகிறா, நான் தனியாக போய் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சரி, என்னன்னாலும் பரவாயில்ல, உள்ள போய் பாத்திர வேண்டியதா. ஹலோ ப்ரோபீஸ். ஸோ நான் வந்து 5 ஆக்டர் எழுதி வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த 5 ஆக்டருமே என்னென்ன டைலாக், ஃபேமஸ் டைலாக் வந்து அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கண்டுபிடிக்காத மாதிரி நடிக்க போகிறேன். தயவு செஞ்சு யாரும் பார்த்து பயந்துடாதீங்க. ஓகே, கத்தி படத்துலேருந்து நான் டைலாக் எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா, அந்த காயின் சீன் வரும்ல, அப்படியே இப்படி காதில் வச்சுட்டு ஐ எம் வெயிட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து ரஜினி டைலாக் எடுத்திருக்கேன். என்ன டைலாக் தெரியுமா? முத்து ஃபிலிம்ல வந்து ஏமா இந்த தும்பல், இரும்பல், கொட்டல், கொட்டாவி, கெட்டது, தூசி, தூக்கம், இறப்பு, கட்டம் கட்டம், கதவி இதெல்லாம் கேட்டு வராது, தானா வரும். வந்தாலும் ஏன் கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியும். கெட்டச்சா விஜய் எடுத்தாச்சு, ரஜினி எடுத்தாச்சு. வேற என்ன எழுதுனேன் நான்? ரஜினி, விஜய், கமல் எழுதுனேன், அஜித். மூக்கிலே பேசுவார் எங்க தலைமை. அஜித் ஃபிலிம் டயலாக் இது செமையா இருக்கும். பில்லா படத்துல இருந்து என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்கணுதுடா. ஸோ அவள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டா. நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் காமனாக வந்து பார்த்திங்கன்னா, நான் எழுதுனது வந்து அல்லு அர்ஜுனுக்கு வந்து புஷ்பா படத்துலேருந்து ஒரு டைலாக் பேச போகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆருக்கு என்ன டைலாக் பேசுறதுனே தெரியல. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். என்னென்ன டைலாக் எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லிடுறேன். நான் வந்து ஆக்ட் பண்ணி காட்டல, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மெயின் வீடியோவில் பார்த்துக்கோங்க. விஜய்க்கெலாம் வந்து ஆக்சுவலாக விஜய் அண்ணா மன்னகங்கண்ணா நமக்கு நேச்சுரலாகவே விஜயோட டைலாக்ஸ்லாம் ஸ்கூல் டைம்லேருந்தே நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கனால அந்த ஸ்கூல் டைமில் பண்ண ஒரு 2-3 ப்ரிப்பரேஷன் இப்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இனிமே தமிழ்நாடே ததுங்கிடத்தம் போட போகுது பாருங்க, எது நடந்தாலும் நான் பொறுப்புலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்பாட்டில் அடித்து நொறுகிறேன் தனியாக சிங்கிளாக. இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாவில் ஐயா கில்லின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஸோ ப்ரிப்ரேஷன் டைம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மெயின் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஆக்டிங்கில் யார் மாஸ் காட்டுறான்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. நானா சௌந்தர்யான்னு ஒத்த பார்த்துடலாம். இதில் ஜட்ஜஸ் மெயின் டேரக்டர் செலெக்ஷன் யார் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3 வானரங்க தான் பண்ண போகுது. இப்போ வந்து இதில் இருந்து நாங்கள் எழுதின 10 ஆக்டரோட நேம் இருக்குது. இதில் வந்து ரிப்பீட்டட் ஆக்டர் இருக்காதுன்னு சொல்லி நம்புகிறோம். இதுலேருந்து ஒரு ஆக்டரை வந்து இவங்க 3 பேர் யாரோ ஒருத்தங்க பிக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நானும் நடித்து காட்டுவேன், இவளும் நடித்து காட்டுவான் அந்த ஆக்டரை. என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அது வந்து யாரை டக்குன்னு இவங்க கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த ஆக்டிங் சேலஞ்சு. வாங்க மெயின் கேம்குள்ளே போகலாம்.
சாபுத்ரிஸ் போடுங்க. சாபுத்திரி போடுங்க. 3 2 1. பாப்பா சூப்பர். இப்போ வந்து மிருதுலா தான் ஜெயிச்சிருக்கா. மிருதுலா வந்து இதை எடுக்க போறா. ஃபர்ஸ்ட் நல்லதா எடு. குடு குடு குடு. சரி நீயே பாரு, அங்க போய் காட்டிடு. வர சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. வாங்க ஆக்ஷனுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம நைனோட ஆடிஷனை பார்ப்போம். ஓகே, இப்படிக்கு ஒண்டி புலி. ஆய் வருதா? தெரியுமா? தெரியாது. நீங்களாம் ரொம்ப கஷ்டம்டா இது. நீ பண்ணு, முடிஞ்ச தெரிஞ்சாதான் பண்ண முடியும். சரி பா, நீ வா. நான் தெரிஞ்சு கண்டுபிடிக்கும் போது நீ எப்படி பண்ற பார்க்கலாம். வா. ரெடியா? ஓகே. டேய், அவனுக்கு தெரியும். எனக்கு அவன் முன்னாடியே கண்டுபிடிச்சா அவன் உனக்கு தான் சொல்வான்னு எனக்கு தெரியும். இங்க வா. ஐயய்ய ராடுகாரப்பே. அது எப்படி? சரி ஓகே. எம்ஜிஆர் வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதனால இது வந்து காமனா விட்டுறலாம். எப்படி சமாளிக்குது பாரு நாய். ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு, ட்ரையலா முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஒன் வந்து இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் எடுக்கணும். ஓகேவா யோகித்? ஓகேவா? ஒன்னு எடு. எங்க? ஓகே. அனில். அனில் தான். சரி ஃபர்ஸ்ட் இப்போ வந்த பேருக்கு நான் ஃபர்ஸ்ட் நடிச்சு காட்ட போறேன். ஓகேவா? ரெடி? இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ரெக்கார்ட், அனலைஸ், சம்மரைஸ், ஆர்கனைஸ், டிபேட் அண்ட் எக்ஸ்பிளைன் இன்ஃபர்மேஷன் தட் ஆர் illustrated, non-illustrated, art band, paper band, jacketed, non-jacketed with forward introduction, table of contents, syntax that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement and the education of the human brain through the sensory route of vision, sometimes touch. சௌந்தர்யா நடிப்பா. இல்ல இது என்ன? நீ நடி. அவங்க சொல்லட்டும் யார் நடிச்சது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நீ நடி. டேய், நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல. இப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. ரெடி? ரெண்டாவது சௌந்தர்யா நடிச்சு காட்ட போறாங்க. நடிங்க. யாரும் சிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். கோவப்படாதீங்கன்னு சொல்லணும், சிரிச்சிடாதீங்கன்னு சொல்லக்கூடாது. I am waiting. என்ன தொங்கிருச்சு? சரி ஓகே. இப்ப பாத்தீங்கல்ல, 2 பேரையும் பாத்தீங்கல்ல, யார் பண்ணது நல்லா இருந்துச்சு? இங்க பாரு. சூப்பர். Thank you. அட வெக்கம் கட்டவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? சரி ஓகே. மூணாவது எடு பாப்பா. ஒன்னு எடு. சூப்பர். ரைட். தெரியாது. மூணாவது ஆக்டர் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஆக்ட் பண்ணி காட்டிட்டுமா? ஓகே. குமுதா ஹாப்பி என்னாச்சு? ஓகே. டிஜிட்டான் பையன். இப்போ சௌந்தர்யா ஆக்ட் பண்ணி காட்டுவா. ஓகேவா? ரெடியா? யாரா இந்த பொண்ணு? பேய் மாதிரி வேஷம் போட்டுருக்கு. பல்லு வலிக்கு டைலாக் பேசும். டைலாக் பேசுறது முக்கியம் இல்லை கண்ணு. பக்கத்துல நிக்கிறவங்க இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கணும். இப்ப நடிச்சோம்ல இது வரையும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எங்க ஆக்டிங் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. நீ சொல்லு. எங்க பாரு. இப்பயுமே சவுண்டத்தை தான். ஓகே. இங்க பாரு. என் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு நீ சொல்லு. நான் நடிச்சது எப்படி இருந்துச்சு? உண்மையே சொல்லு. ரெடியா? பாப்பா நீ எடு பாப்பா. ஃபர்ஸ்ட் நீ எடு. ஒன்னு எடு. அடுத்தது நீ எடுப்பியா? இந்தா புடி. அடுத்து நான் எடுப்பேன். ஓகே. இங்க யாரு? ரெடி? ஸ்டார்ட். எங்க அம்மா உங்க அம்மா நான் ஷேட். இரு இது கண்டு இது இங்க வரைக்கும் பேரு நல்லா வரும். ஐயோ போச்சே.
எனக்காக ஒரே ஒரு ஜீவன் இருக்குடா. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. அந்த ஆக்டர் பேர் மறந்து போச்சா? கட்டப்பா. கிட்டத்தட்ட அவன் கரெக்டாக சொல்லிட்டான். ஓகே, மை ஃபேன், ஹாப்பி. அடுத்தது இவ. நானு. என்ன கண்ணு சௌக்கியமா? யாரு? இவளத்தான் உங்க ஃபேன்ஸுக்கு அறிவே. ரெடியா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஒண்ணு மட்டும் எடு. ஓகே. ஸோ இப்போ அடுத்தது நான் நடிச்சு காட்டுறேன், யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சிருங்க, சரியா? இந்த மருவாத போதுமா சார்னாய? புஷ்பானா ஃப்ளவர்னு நினச்சியாடா? ஃபயர்ரா. பாரு ரோகி, இப்போ நான் நடித்தது எந்த படம்? புஷ்பா. ஓகே, இதுவே பெருசு தான். இந்த டயலாக்கை அந்த ஸ்லாங்லேயே சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு தடவை சொல்கிறேன், அதை அப்படியே ரிப்பீட் பண்ணு, ஓகேவா? சரி. இந்த மருவாத போதுமா சார்னாய? இந்த மருவாத போதுமா சார்னாயே? புஷ்பாடா. ஸோ நெக்ஸ்ட் எடுக்க போறோம். பிரித்திகா மிருதுலா யாரோ ஒருத்தர் எடுங்க. பிரித்திகா. குடு பாப்பா. ஓகே. யார் இடத்துல வந்து யார் சீன் போறது? செஞ்சிருவேன். கொன்று அப்படின்னு ஒரு நாள் நம்ம தூங்கக்குள்ள ஒரு கொசு வந்து கடிச்சிட்டா அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முடிச்சிருக்கல அந்த கொசு நம்மளை கடிக்கும் போது பட்டு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். அப்படியே பட்டு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். யாரு? யாரோ ஒருத்தர் எடுங்க. எடு. இங்குடு. ஓகே. இந்த உலகத்துல ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கனடா. நான் இப்ப நடிச்சேன்ல ரோஹித், நான் நடிச்சேன்ல இப்ப யார் சொன்ன டயலாக் இது? ஆமா, அவ கரெக்டா சொல்ற, நீ தான் சொல்றா. அவன் நடிச்சது என்ன ஆக்டர்? அஜய் இல்ல, அஜய். சொல்லி இது வந்து வெக்கமா இல்ல? அஜய்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, அது என்னன்னு பேர் காட்டிடு ஆடியன்ஸ்க்கு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. யார் நடிச்சது? ரஜினியா? சரி, ஓகே. இப்ப சௌந்தர்யா நடிப்பா. அதேதான் நான் சொன்னேன். சீனியா? நீ பண்ணது ரஜினி இல்ல, சீனி. மூக்குல இது அடிச்சு விடாத. அது அப்படியே இல்ல, இதுவே தெரியல. நான் பண்றேன் பாரு. நம்ம சக்தி நாடக சபாவுக்கு புது ஹீரோ கிடைச்சாருமா? அவருக்கு இந்த மாலையை போட்டு வரவேற்று நம்ம நாடக சபால சேர்த்துக்க. ஸோ ஆப்வியஸா யார் நல்லா பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி சௌந்தர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஆக்டர்ஸ்லாம் நவரசத்தையும் கொட்டிட்டாங்க. இப்போ அடுத்த ரசம் என்ன ஊத்துறதுன்னு தெரியாதனால யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இதுக்கு முன்னாடி எத்தனை ரசத்தை ஊத்துன? கொள்ளு ரசம், எள்ளு ரசம். இது ஜோக்கு. அழக்கூடாது, சிரிக்கணும். நடி. சரிங்க, பாருங்க, கண்ணு போயிடும், எல்லாம் கண்ணை மூடிக்கோங்க. போன தடவை ஷீனி நடிச்சாங்க, இந்த தடவை கோமல் நடிக்க போறாங்க. இந்த மாதிரி நேரத்துல எந்த நேரத்துலயும் எனக்கு நடிக்க வராது. பேசிடி டயலாக சரளமா பேசிடி. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் சொல்றது என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம். ஐயோ கடவுளே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தயவு செஞ்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லுங்க ப்ரோகிராம் எப்படி போச்சு? இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். Thank you for watching the video. Tata, bye bye bro bees.